வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். முல்லைத்தீவு அளம்பில் மாவீரர் துயிலுமில்ல காணியை ஸ்ரீலங்கா இராணுவத்துக்காக கையகப்படுத்த எடுத்த முயற்சி அப்பகுதி மக்களால் தடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் புங்குடுதீவு பகுதியில் மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் காணப்பட்ட நிலையில் இன்று அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. கொழும்பில் சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் செல்லும் அதிசொகுசு பேருந்து ஒன்றின் பின்பக்கத்தில் நாடு சிங்கள மக்களுக்கு மாத்திரமே உரியது என எழுதப்பட்டுள்ளமை குறித்த செய்தி வெளியாகியுள்ளமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அரசாங்க நிறைவேற்று அதிகாரிகளின் கூட்டுக்குழுவால் இன்று கொழும்பில் பாரிய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்ள அரச மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற பாடசாலைகளில் 2024 ஆண்டுக்கான முதலாம் தவணையின் 2ஆம் கட்டம் நாளையுடன் முடிவடைய உள்ளது. இலங்கையின் தென் மற்றும் வடமேற்கு மாகாணங்களுக்கு புதிய ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். கண்டியில் உள்ள வெல்லேகல சிறைச்சாலையில் கைதியொருவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். கேகாலை பகுதியில் மண்மேடு சரிந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்தோனேசியாவில் எரிமலை வெடிப்பு காரணமாக அந்நாட்டின் 7 சர்வதேச விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன. இஸ்ரேலுடனான உறவை முறித்துக் கொள்வதாக கொலம்பிய ஜனாதிபதி அறிவித்துள்ளார். தொடர்வன விரிவான செய்திகள். முல்லைத்தீவு அளம்பில் மாவீரர் துயிலுமில்ல காணியை ஸ்ரீலங்கா இராணுவத்திற்காக கையகப்படுத்த எடுக்கப்பட்ட முயற்சி அப்பகுதி மக்களால் தடுக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் அளம்பில் மாவீரர் துயிலுமில்ல காணியை ஸ்ரீலங்கா இராணுவத்தின் சிங்க ரெஜிமெண்ட் 10வது பெட்டாலியன் தலைமையகத்துக்கு வழங்குவதற்கு 4வது தடவையாகவும் எடுக்கப்பட்ட முயற்சி அப்பகுதி மக்களாலும் அரசியல் கட்சி பிரமுகர்கள் சிலராலும் இன்று தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக நில அளவை திணைக்களத்தினர், கரைதுறை பற்று பிரதேச செயலக காணி உத்தியோகத்தர்கள் மற்றும் கிராம அலுவலர் உள்ளிட்டவர்கள் காணியினை அளவீடு செய்ய வருகை தந்திருந்தனர். இந்த நிலையில் மாவீரர்களின் பெற்றோர், அப்பகுதி மக்கள் மற்றும் அரசியல் கட்சி பிரமுகரான முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன் மற்றும் சமூக செயற்பாட்டாளர் ஜூட்சன் உள்ளிட்டவர்கள் குறித்த காணி சுவீகரிப்பு நடவடிக்கைக்கு கடுமையான எதிர்ப்பினை தெரிவித்துள்ளனர். அத்துடன் குறித்த காணியினை அளவீடு செய்து இராணுவத்திற்காக சுவீகரிக்கும் நடவடிக்கையினை அனுமதிக்க முடியாதென அப்பகுதி மக்களாலும் மக்கள் பிரதிநிதிகளாலும் அங்கு வந்த நில அளவை திணைக்கள அதிகாரிகளிடம் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இராணுவத்தினருக்கான காணி சுவீகரிக்கும் முயற்சி கைவிடப்பட்டு நில அளவை திணைக்களத்தினர் அங்கிருந்து சென்றிருந்தனர். இந்த நிலையில் குறித்த பகுதியில் அதிகளவிலான காவல்துறையினரின் பிரசன்னம் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக அளம்பில் மாவீரர் துயிலுமில்ல காணியினை தற்போது ஸ்ரீலங்கா இராணுவத்தின் சிங்க ரெஜிமெண்ட் 10வது பெட்டாலியன் தலைமையகத்தினர் கையகப்படுத்தி வைத்துள்ளனர். இதனால் துயிலுமில்ல காணியின் வெளிப்புறத்திலேயே ஆண்டுதோறும் மாவீரர் நாளில் உறவுகளால் நினைவேந்தல் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இவ்வாறான சூழலில் கடந்த ஆண்டு குறித்த மாவீரர் துயிலுமில்ல காணியை இராணுவத்தினரை விடுவிக்க வலியுறுத்தி மாவீரர்களின் உறவுகள் சிலர் உண்ணாவிரத போராட்டத்திலும் ஈடுபட்டிருந்தனர். இவ்வாண்டின் ஜனவரி மாதம் 18ஆம் நாளும் அளவீட்டு பணிக்காக வருகை தந்தபோது எதிர்ப்பினை வெளியிட்ட பின்னர் அங்கிருந்து சென்றிருந்தனர். இதற்கு முன்னரும் பல தடவைகள் நில அளவை திணைக்களத்தினர் இவ்வாறு நில அளவீட்டு முயற்சியில் ஈடுபட்ட போதும் மக்கள் எதிர்ப்புகளால் கைவிடப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அளம்பில் பகுதியில் குமுளமுனை செல்லும் பிரதான வீதியின் ஒரு புறத்தில் உள்ள அளம்பில் மாவீரர் துயிலும் இல்ல காணியினையும் மற்றைய புறத்தில் தென்னை பயிற்சிகை சபை காணியினையும் ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் சிங்க ரெஜிமெண்ட் 10வது பெட்டாலியன் தலைமையகத்துக்காக 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் கையகப்படுத்தியிருந்தனர். இதன் பின்னர் தென்னை பயிற்சிகை சபை காணியினை நிரந்தரமாக கையகப்படுத்தியுள்ள நிலையில் துயிலுமில்ல காணியில் இராணுவத்தினர் உணவகம் ஒன்றை மாத்திரமே தற்போது வைத்திருக்கின்றனர். இந்த நிலையில் இந்த காணியினை உயிரிழந்த தமது உறவுகளினை நிம்மதியாக நினைவுகூர தருமாறு மக்கள் பல தடவை கோரியும் இராணுவம் தொடர்ச்சியாக அபகரிக்க முயன்று வரும் நிலையில் மக்கள் கடும் விசனம் வெளியிட்டுள்ளனர். குறிப்பாக இன்று இராணுவத்துக்கு காணி சுவீகரிக்கும் நடவடிக்கைக்கு துணையாக முல்லைத்தீவு காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்ததோடு மக்களை புகைப்படம் எடுத்து அச்சுறுத்தும் செயற்பாடுகளிலும் ஈடுபட்டிருந்த நிலையில் இதற்கு மக்கள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் புங்குடுதீவு பகுதியில் மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் காணப்பட்ட நிலையில் இன்று அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் புங்குடுதீவு கடற்கரை பகுதியில் மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் மீட்கப்பட்டமை தொடர்பாக இன்று காலை ஆரம்பிக்கப்பட்ட அகழ்வு பணிகள் மதியத்துடன் நிறைவுக்கு வந்துள்ளன. இன்றைய நாள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வின் போது பெண்ணொருவருடையதாக கருதப்படும் எலும்புக்கூடு முழுமையாக மீட்கப்பட்டுள்ளது. எலும்புக்கூட்டுடன் செப்பு நாணயங்கள், துணி, அரிசி துண்டுகள் என்பனவும் மீட்கப்பட்டுள்ளன. குறித்த பகுதி முன்னைய காலத்தில் மயானமாக இருந்திருக்கலாம் என்றும்
குறித்த பெண்ணின் உடல் இந்து முறைப்படி கிரியை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுகின்றது. இந்நிலையில் மீட்கப்பட்ட எலும்புக்கூடு மற்றும் ஏனைய சான்று பொருட்களை பார்வையிட்ட நீதவான் இது தொடர்பான பகுப்பாய்வு பரிசோதனையை நடாத்தி அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு சட்ட மருத்துவ அதிகாரிக்கு உத்தரவிட்டார். இதனை அடுத்து அப்பகுதியில் அகழ்வு பணிகள் நிறைவுக்கு வந்ததுடன் மீட்கப்பட்டுள்ள எலும்புக்கூடு மற்றும் சான்று பொருட்கள் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் செல்லும் அதிசொகுசு பேருந்து ஒன்றின் பின்பக்கத்தில் நாடு சிங்கள மக்களுக்கு மாத்திரமே உரியது என எழுதப்பட்டுள்ளமை குறித்த செய்தி வெளியாகியுள்ளமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொழும்பில் சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் செல்லும் அதிசொகுசு பேருந்து ஒன்றின் பின்பக்கத்தில் நாடு சிங்கள மக்களுக்கு மாத்திரமே உரியது என்ற இந்த வாசகம் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருப்பதைக் கண்டு பத்திரிகையாளர் ஒருவர் புகைப்படம் எடுத்து அதை முகநூலில் பதிவிட்டுள்ளார். கடந்த வியாழக்கிழமை காலை 7 மணியளவில் கொழும்பு பொரளை பேஸ்லைன் வீதியால் இப்பேருந்து சென்று கொண்டிருந்த போது இந்த வாசகத்தை அவர் கையடக்க தொலைபேசியின் கேமராவில் புகைப்படம் எடுத்துள்ளார். இது தொடர்பில் அவர் முகநூலில் தெரிவித்துள்ளதாவது: 2009 யுத்தத்திற்கு பின்னர் சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவது என்பது சவாலான ஒன்றாகவே காணப்படுகின்றது. இதற்கு காரணம் கடும்போக்கு சிந்தனைகள் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அரசியல்வாதிகளும் மத தலைவர்களும் வெளிப்படையாகவே தங்களின் கடும்போக்கு சிந்தனையை மக்கள் மத்தியில் விதைக்கின்றனர். இந்த சிந்தனையால் ஈர்க்கப்படும் பொதுமக்களும் தமது எண்ணங்களை பகிரங்கமாக வெளிப்படுத்துகின்றனர். இதனை தலைநகர் கொழும்பில் பயணிக்கும் சில வாகனங்களில் காண முடிகின்றது என அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்க நிறைவேற்று அதிகாரிகளின் கூட்டுக்குழுவால் இன்று கொழும்பில் பாரிய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் அரசாங்க நிறைவேற்று அதிகாரிகளின் கூட்டுக்குழுவால் இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ள போராட்டம் காரணமாக கொழும்பு லோட்டஸ் வீதி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. சம்பள பிரச்சினை உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து இன்று மற்றும் நாளை சுகையீன விடுமுறையை அறிவித்து தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக அரசாங்க நிறைவேற்று அதிகாரிகளின் கூட்டுக்குழு தெரிவித்தது. இந்த தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பிக்கும் முகமாக குறித்த குழுவின் உறுப்பினர்களால் கொழும்பில் இன்று கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று நடாத்தப்பட்டது. இந்த பேரணி காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டதை அடுத்து கொழும்பு லோட்டஸ் வீதி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கையில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களினதும் கல்விசாரா ஊழியர்கள் இன்று நண்பகல் 12 மணி முதல் தொடர் பணிவிலகல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் சம்பளம் 15% குறைக்கப்பட்டுள்ளமை, கல்விசாரா ஊழியர்களின் மாதாந்த கொடுப்பனவு அதிகரிக்கப்படாமை ஆகிய செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக தொழிற்சங்க ஒன்றிணைந்த குழு தெரிவித்துள்ளது. இந்த பிரச்சினை தீர்க்கப்படும் வரை தமது தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுக்க உள்ளதாக பல்கலைக்கழக தொழிற்சங்க ஒன்றிணைந்த குழுவின் இணைத்தலைவர் தம்மிக எஸ் பிரியந்த தெரிவித்துள்ளார். இலங்கையில் உள்ள அரச மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற பாடசாலைகளின் 2024 ஆண்டுக்கான முதலாம் தவணையின் 2ஆம் கட்டம் நாளையுடன் முடிவடைய உள்ளது. இலங்கையில் உள்ள அரச மற்றும் அரச அங்கீகாரம் பெற்ற பாடசாலைகளின் 2024 ஆண்டுக்கான முதலாம் தவணையின் 2ஆம் கட்டம் நாளையுடன் முடிவடைய உள்ளது. இதேவேளை பாடசாலைகளின் முதலாம் தவணையின் 3ஆம் கட்டம் எதிர்வரும் 20ஆம் நாள் ஆரம்பமாகும். மேலும் பாடசாலைகளின் 3ஆம் கட்டம் மே மாதம் 31ஆம் நாள் முடிவடைகிறது. இந்த நிலையில் 2023ஆம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண தர தேர்வு எதிர்வரும் திங்கட்கிழமை நடைபெறவுள்ளது. 30,527 மத்திய நிலையங்களில் பரீட்சை நடைபெறும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் 15ஆம் நாள் வரை கல்வி பொது தராதர சாதாரணதர தேர்வுகள் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் தென் மற்றும் வடமேற்கு மாகாணங்களுக்கு புதிய ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இலங்கையின் தென் மற்றும் வடமேற்கு மாகாணங்களுக்கு புதிய ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த புதிய ஆளுநர்கள் கொழும்பில் உள்ள ஜனாதிபதியின் அலுவலகத்தில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டுள்ளனர். அதன்படி தென் மாகாண ஆளுநராக லக்ஷ்மன் யாப்பா அபேவர்த்தன நியமிக்கப்பட்டுள்ளார். வடமேற்கு மாகாண ஆளுநராக நசீர் அகமட் பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். நியமிக்கப்பட்ட இருவரும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கண்டியில் உள்ள பல்லேகல சிறைச்சாலையில் கைதியொருவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். கண்டியில் உள்ள பல்லேகல சிறைச்சாலையில் கைதியொருவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கண்டி மகைபாவ பிரதேசத்தைச் சேர்ந்த 27 அகவையுடைய இளைஞரை இவ்வாறு தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளதாக பலகொல்ல ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த இளைஞன் பொருள் ஒன்றை விற்பனை செய்த குற்றச்சாட்டின் பேரில் கண்டி காவல்துறை குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் கீழ் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த இளைஞனின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக கண்டி தேசிய மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் பலகொல்ல ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேலும் தெரிவித்துள்ளனர்.
கேகாலை பகுதியில் மண்மேடு சரிந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கேகாலை வரக்காப்புல பகுதிக்கு உட்பட்ட தெலங்கமுவ பிரதேசத்தில் மண்மேடு சரிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் 48 அகவையை உடையவர் என்றும் இவர் வீடு ஒன்றை அமைப்பதற்காக அத்திவாரம் வெட்டி கொண்டிருந்த போது திடீரென மண்மேடு சரிந்து வீழ்ந்ததில் பலத்த காயமடைந்த நிலையில் வரக்காப்புல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி சர்வதேச செய்திகள். இந்தோனேசியாவில் எரிமலை வெடிப்பு காரணமாக அந்த நாட்டின் 7 சர்வதேச விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன. இந்தோனேசியாவில் எரிமலை வெடிப்பு காரணமாக அந்த நாட்டின் 7 சர்வதேச விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்தோனேசியாவின் வடக்கு சுலேவேசி மாகாணத்தில் உள்ள ருயாங் தீவில் உள்ள எரிமலை ஒன்று கடந்த மாதம் கரும் புகையை கக்கியபடி வெடித்து சிதறத் தொடங்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது. பின்னர் அமைதியாகிய நிலையில் மீண்டும் கடந்த சில நாட்களாக அந்த எரிமலை வெடித்து சிதற தொடங்கியுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. இந்த நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த தீவில் உள்ள எரிமலை அடிவரை குடியிருப்புகளில் வசித்து வந்த 12,000 பொதுமக்கள் மீட்கப்பட்டுள்ளனர். இதேவேளை எரிமலை வெடிப்பை தொடர்ந்து கண்காணித்து வரும் நிலையில் அதன் தாக்கம் அதிகமாக இருக்கின்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனை அடுத்து அங்குள்ள கல்வி நிறுவனங்களான பாடசாலைகள் மற்றும் கல்லூரிகள் மூடப்பட்டுள்ளன. மேலும் சுற்றுலா பயணிகளின் வருகையை தவிர்க்கும் வகையில் சர்வதேச விமான நிலையமான சாம் ரதுலங்கி உட்பட 7 விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலுடனான உறவை முறித்துக் கொள்வதாக கொலம்பிய ஜனாதிபதி அறிவித்துள்ளார். இஸ்ரேல் நாட்டுடனான உறவை முறித்துக் கொள்வதாக கொலம்பியா ஜனாதிபதி குஸ்டாவோ பெட்ரோ இன்று அறிவித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. பொகோட்டாவில் நடைபெற்ற சர்வதேச தொழிலாளர் நாள் நிகழ்வில் பங்கேற்ற பெட்ரோ இனப்படுகொலை செய்யும் அரசுடனான தூதரக ரீதியிலான உறவை முறித்துக் கொள்வதாக தெரிவித்தார். மேலும் காசாவில் நடைபெறும் மனித உரிமை மீறலை உலகம் வேடிக்கை பார்க்காது என்றும் அனைத்து நாடுகளும் தீவிர நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். காசா மீதான போர் தொடங்கியதில் இருந்தே இஸ்ரேலை கடுமையாக விமர்சித்து வரும் பெட்ரோ கடந்த அக்டோபர் மாதம் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சரை நாஜிகளுடன் ஒப்பிட்டு கடுமையாக விமர்சித்திருந்தார். அதிலிருந்து இஸ்ரேல் கொலம்பியா இடையிலான உறவில் விரிசல் ஏற்பட்டிருந்த நிலையில் கொலம்பியாவுக்கான பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதியை இஸ்ரேல் நிறுத்தியிருந்தது. இந்நிலையில் காசாவில் கடந்த அக்டோபர் 7ஆம் நாள் முதல் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 34,000-ஐ கடந்துள்ளது. இதன் எதிரொலியாக இஸ்ரேல் பலஸ்தீன மக்களை இனப்படுகொலை செய்து வருவதாகவும் இஸ்ரேலின் தாக்குதலை நிறுத்த கோரியும் இஸ்ரேலுக்கு எதிராக உலகம் முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் பலஸ்தீனத்தை விடுவிக்க கோரி மாணவர்கள் நடத்தி வரும் போராட்டம் தீவிரமடைந்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.